சரி, திமுக பத்தியே பேசிட்டு இருந்தோமே. அதிமுக என்னாச்சு? என்ன ட்விஸ்ட் குடுக்க போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு இருக்கையிலேயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ட வந்து இப்ப அதிமுக குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, ஆல்ரெடி வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட சில பேரும், இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவங்க கிட்ட சில பேரும் வந்து இருந்தாங்க. ஸோ இப்டி பிரிஞ்சிருக்காங்களே என்ன நடக்கப் போகுது? அப்டிங்கிற மாரி இருந்துச்சு. சரி, பிரிஞ்சு வந்த இவங்க எல்லாருக்குமே தாவேக்கால அமைச்சரவை பதவி குடுத்துருவாங்க. ஏன்னா ஆதரவு தெரிவிச்சாங்க இல்லையா? ஸோ அதற்கான ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாரி இருந்துச்சு. கடைசியில அதுவும் வந்து வழி இல்ல அப்படின்னும்போது, என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. நேத்து காலையில வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது. 2 பேரும் வந்து சேர போறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும், எஸ்பி வேலுமணி டீமும் ஒண்ணா சேர போறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகன்றதுக்காக வந்துட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அதிமுக பலம் சேர்க்க போறாங்கன்ற மாரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்படியே யூ டர்ன் அடிச்சு ஒரு 3 எம்.எல்.ஏக்கள் இப்ப ராஜினாமா பண்றாங்க. அதாவது கீழ் ஃப்ளோர்ல ராஜினாமா பண்றாங்க. சபாநாயகர்ட்ட லெட்டர குடுத்து ராஜினாமா பண்றாங்க. மேல் ஃப்ளோர்ல போய் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முன்னிலையில 3 பேருமே தாவேக்கால இணையறாங்க. என்னடா இது ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டா இருக்கே! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இணஞ்ச உடனே அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையும் வந்து ரெடியா வச்சிருக்காங்க. குடுத்துட்டாங்க. குடுத்து வாங்க இனிமேல் நீங்க தாவேக்கா தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டா இருந்துச்சு. குறிப்பா வந்து அதிமுகலயே நெறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கே! அப்படிங்கிற மாரி இருக்கும். சரி, இந்த விஷயத்த வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் அவசரமா வந்துட்டு கார்ல ஏறி போயிட்டுருக்காரு. அவர கூப்ட்டு நிப்பாட்டி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. "என்ன சார் வந்து உங்க டீம்ல வந்து ஒரு 3 பேர் வந்து போயிட்டாங்க. நீங்களும் போறீங்களா?" அப்படின்னும்போது, "தேவையில்லாத கேள்வி" அப்படின்னு சொன்னாரு. சரி, 3 பேர் போனதுக்கு என்ன சார் ரீசன்னும்போது, "நாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிரஸ் மீட் குடுக்குறோம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ வந்து 17 பேர் சொன்னீங்க. அது இன்னும் குறைஞ்சுகிட்டே வருதே சார். இப்படியே போனா என்ன சார் பண்றது? அதாவது 25ல இருந்து அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு 17 ஆயிடுச்சு சார்ன்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க அது 35ஆ கூட மாறும். யாரு கண்டா? விடுங்க நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. 35 ஆகும்னா எனக்கு புரியல. அப்ப எல்லாருமே வந்து தாவேக்காக்குள்ள சேர போறாங்களா? இல்ல வேற எதுவும் முடிவுல இருக்காங்களா? அப்படிங்கிறதே தெரியல. இப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது மொத்தம் 4 தொகுதி நடக்கப் போகுது. குறிப்பா ஆல்ரெடி வந்து திருச்சி கிழக்குல வந்துட்டு முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ண தொகுதி இல்லையா? ஸோ அங்க ஒரு இடைத்தேர்தல். தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம் இந்த 4 அதாவது இவங்க 3 பேர் வந்து அதிமுக எம்.எல்.ஏக்கள் வந்து இப்போ ராஜினாமா பண்ணாங்க இல்லையா? இதோட சேர்த்து மொத்தம் 4 இடங்கள்ல வந்துட்டு இடைத்தேர்தல் நடக்க போகுதுங்கிறது தெளிவா தெரியுது. இன்னொரு சைடு இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப கண்டிப்பா குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு தாவேக்காவுல அப்படின்னு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையான விமர்சனத்த முன் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அதிமுக கிட்டத்தட்ட இப்ப இந்த 3 எம்.எல்.ஏக்கள் வராங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்சி வந்து ஜெயிச்சு அதாவது ஏடிஎம்கேல அதுவும் இரட்டை இலையில நின்னு ஜெயிச்சுட்டு ஒட்டுமொத்தமா அது ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, தாவேக்கா சைட்ல என்னவா இருந்திருக்கும்? ஒருவேளை முதல்வர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.